மனிதர்களால மட்டும் தான் மிமிக்ரி பண்ண முடியுமா? இங்க ஒரு பறவையும் மிமிக்ரி பண்ணுது. இந்த பறவையோட சத்தத்த கேட்டு வாங்க. இந்த பறவையுடைய பெயர் தான் யாழ் பறவை. அதாவது இசைக்கருவி போல இதனுடைய இறக்கைகள் வந்து இருக்கிறதுனாலேயே இதற்கு யாழ் பறவை அப்படின்ற ஒரு பேரை வந்து வச்சிருக்காங்க. இதனுடைய சிறப்பு அம்சமே என்ன அப்படின்னா, இந்த பறவை நிறைய குரல்கள்ல மிமிக்ரி பண்ணும். குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா, காருடைய ஹாரன் சவுண்டாக இருக்கட்டும், அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா, ஷா மிஷின் சொல்லுவாங்க. அதாவது ரம்பம் மிஷின்னுவாங்கல்ல. ஸோ அந்த அரவை மிஷினுடைய சத்தமா இருக்கட்டும், அதே போல பார்த்தோம் அப்படின்னா, மனிதர்கள் போலவா இருக்கட்டும், நிறைய விலங்குகள் போல, நிறைய பறவைகள் போல அந்த குரல அப்படியே வந்து கேட்டு, அதன் மாதிரியே பார்த்தீங்கன்னா, இந்த பறவையும் பார்த்தீங்கன்னா, தன்னுடைய இசைய வந்து காட்டும். தன்னுடைய குரல வந்து மிமிக்ரி பண்ணி வந்து நம்மகிட்ட வந்து காட்டும். ஸோ அந்த அளவுக்கு ஒரு விசித்திரமான பறவை அப்படின்னா, இந்த யாழ் பறவை அப்படின்ற இந்த லயர் பேர்ட வந்து சொல்லலாம். இதை பற்றி சொல்லணும் அப்படின்னா, ஒரு சில சிறப்பான விஷயங்கள் வந்து சொல்றேன். இதனுடைய ஆயுட்காலம் பார்த்தீங்கன்னா, 15லிருந்து 20 வருடங்கள் வரைக்கும் வந்து வாழும். ஒரு முறை வந்து இது கன்சீவ் ஆச்சு அப்படின்னா, ஒரே ஒரு முட்டை தான் போடும். அந்த முட்டைய 40லிருந்து 45 நாள் வரைக்கும் அடகாத்து, அத பார்த்தீங்கன்னா குஞ்சு பொரிக்க செய்யும்.